ரீசென்ட் இன்டர்வியூல சுதா கொங்கரா வந்து அவங்க பராசக்தி படத்த ஃபெயில்யூர் பத்தி பேசும்போது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத ஒரு ஸ்டாரோட ஃபேன்ஸ் வந்து அவங்க படத்துக்கு நெகட்டிவா பப்ளிசிட்டி பண்றதுனால மட்டும் தான் அவங்க படம் ஃபெயில்யூர் ஆயிருக்கு. அவங்க ரவுடீஸ், குண்டாஸ் மாரி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க படம் நல்லா எடுத்தா அது ஓடப்போகுது. நீங்க படம் நல்லா எடுக்கல, அதனால தான் படம் ஓடல. அவங்க யார் சொல்றாங்க தெரியுமா? நம்மள தான். விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுனால, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்த்து பராசக்தி படம் நெகட்டிவா பப்ளிசிட்டி ப்ரமோஷன் பண்ணி அவங்க படத்த காலி பண்ணிட்டோமா. இதுக்கு முன்னாடி நீங்க இறுதி சுற்றுன்னு ஒரு படம் வந்து எடுத்தீங்க. அந்த படத்தோட ஆக்சுவல் ஸ்டோரி அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொன்னாங்க. நீங்களே போய் அவங்க கிட்ட அந்த ஸ்டோரி கேட்டுட்டு, ரைட்டர்ஸ் கூட்டு போய் அந்த ஸ்டோரி எல்லாம் எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் உங்ககிட்ட வரும்போது, எனக்கு அவங்க தெரியும், இவங்க தெரியும், பெரிய ஆளுங்க தெரியும்னு சொல்லி நீங்க தான் ஒரு ரவுடி மாரி, கூண்டா மாரி பிஹேவ் பண்ணி, அந்த பொண்ண மிரட்டி உங்க ஆஃபீஸ்லேருந்து வெளிய அனுப்புனீங்க. இப்போ சொல்லுங்க மேடம், நீங்க ரவுடீஸா? நாங்க ரவுடீஸா? நீங்க படம் நல்லா எடுக்கல. அதனால படம் ஓடல. நீங்க டில்லியில போயிட்டு உங்க படத்த க்ரூவலா கூட ப்ரமோஷன் பண்ணா படம் ஓடுமா என்ன? படத்தில கன்டென்ட் இருக்கணும். நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற, காங்கிரஸ்க்கு நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லி, எல்லா அரசியலும் கலந்து ஒரு படம் எடுத்துட்டீங்க. அது எப்படி ஓடும்? அரசியல் படம் தானே. ஒரு சார்பு இருக்கிறவங்கள் தான் பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க தான் கொஞ்சம் பேர் அங்கங்க போனாங்க. ஃப்ரீயா ஹெல்மெட் போட்டு வந்தவங்களுக்கு நாங்க டிக்கெட் தருவோம். எ மித்த இது போட்டவங்களுக்கு தருவோம்ன்னு சொல்லி எல்லாம் ஃப்ரீயா டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. இருந்தாலும் வேலைக்கு ஆகல. எல்லா தியேட்டரும் காலி தான் இருக்கு. எல்லா இதுவுமே காலியா இருக்கு. முதல்ல நீங்க நல்ல படம் எடுங்க. அதுக்கப்புறம் ஓடலன்னா, அப்போ ஆடியன்ஸ் தப்பு சொல்லுங்க. இல்ல வேற ஃபேன்ஸ் ரசிகர்கள் தப்பு சொல்லுங்க. சரி, ஓகே. நாங்க நெகட்டிவா பேசுறோம். உங்க படத்துக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. நல்ல படம் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கும் தெரியும் இது டிஎம்கே பத்தின படம், பொலிட்டிக்கல் படம்னு சொல்லி. அதனால தான் வரல. நீங்க நியூட்ரலா நடந்த விஷயம் நல்லா சொல்லியிருந்தீங்கன்னா, அவங்க வந்திருப்பாங்க. ஆனா, நீங்க சொல்லல. அதனால தான் படம் ஓடல. ஸோ, அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நல்லா படம் எடுங்க, நல்லா ஓடும். நல்லா படம் எடுக்கலன்னா, அது ஓடாது. அவ்வளோதான். சிம்பிள்.